எடுத்துன்னு போகிறது ஒன்றுமே இல்லை. வந்ததும் வெறும் கை, போகிறதும் வெறும் கை. வந்ததும் வெறும் கை, போகிறதும் வெறும் கை. என் மக்களுக்காக என் உயிரை கொடுத்துரும். என் மக்களுக்காக என் உயிரை கொடுத்துரும். சாப்பிட்ற ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டாருங்க. ஸோ பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக நம்ம புத்திஸ்ட் கோயிலில் பார்த்துருக்கோம். அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன? மதிப்பிற்குரிய என் அன்பும் பாசம் மிகுந்த இந்த குடியரசுக் கட்சியினுடைய என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் ஜெயக்குமாருக்கும், குபேரகுமாருக்கும், கே எஸ் நடராஜனருக்கும், அபிமன்னருக்கும், ஸ்ரீதர் அவர்களுக்கும், சைலேஷ் அவர்களுக்கும் என் அன்பு கலந்து வணக்கம். இந்திய குடியரசுக் கட்சியினுடைய இன்னைக்கு ரிப்பப்ளிகன் டே. எதுக்கு ரிப்பப்ளிகன் டேனா ஒவ்வொருத்தரும் குடியுரிமை வேணும்ன்ட்டு. இப்போதான் வந்து எஸ்ஐஆர், என்சிஏ. ஓட்டு இல்லாதவங்க கூட நீங்கள் உங்கள் ஓட்டு லிஸ்ட்டில் பார்க்கணும் நம்ம பேருக்கு தான் இல்லையா. அது இல்லைன்னா உனக்கு குடியுரிமையே கிடையாது. எலெக்ஷன் டைமில் வந்து எந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லையே, என் பேர் விட்டுக்கிறாங்களே, அதுக்கு முன்னவே பார்த்துக்கணும் வார்டு வைஸ். இதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கினாக்கா உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் உண்டு. நாளைக்கு மைனிங் வீடெல்லாம் உங்களுக்கு சொந்தம் ஆக்கணும்னு சொன்னால், அன்றைக்கே சொன்னேன், ஒரு அமௌண்ட்டு கட்டிடுங்க, பேலன்ஸ் இருக்கட்டும், பட் அது உரிமை இருக்குது உனக்குன்னு சொல்லி. நான் இருக்கிற வரைக்கும் போராடுறேன், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. காட்டில் கூட காட்டு ராஜானா யார்? சிங்கம். அது அசிங்கம் ஆகக்கூடாது. எங்க துரைராஜனுடைய பிரதரு அவர் சொன்னார் இல்ல, பௌத்தத்தில் பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. இதெல்லாம் புத்தனுடைய உபதேசங்கள். நம்ம எவ்வளோ பொய் சொல்லுங்கிறோன்னு பாருங்க. எல்லாருமே பொய் சொல்லுங்கிறோம்ல. அது மாதிரி காட்டில் இருக்கிற சிங்கம் நான் தான் ராஜா அப்படின்ற ஒரு கர்வம் அதுக்கு. அப்போ அது கூட பெருசு தானே யானை. அப்போ ஏன் யானை சிங்கம் ஆகக்கூடாது, காட்டு ராஜா ஆகக்கூடாது? ஏன்னா இந்திய குடியரசுக் கட்சியிலையும் யானை சின்ன சிஎம்ஆர் இருக்கும்போது, கரெக்டுங்களா? அதனால அந்த யானையை உசுப்பேத்து கொடுத்துக்கலாம் ஓநாய்கள்லாம் சேர்ந்துக்கின்னு. எவ்வளோ பெரிய உருவம் நீ, உன் எதிரில் போய் அது சிங்கம் வந்துக்கிற காட்டுராஜான்னு நீ தான் ராஜா அப்படின்னு அதுக்கு ஒரே சந்தோஷமா.
அப்படி இல்லை, எல்லாம் சிங்கத்தை தானே சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீ தான் உருவத்திலே பெருசு, இந்த காட்டிலே நீ தான் பெரிய மிருகம், ஆனால் நீ தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொன்ன உடனே இது எல்லாம் துதி பாடுங்கன்னா இதுக்கு ஒரே குஷி. அடட, நம்ம இப்பயும் ராஜா ஆகிட்டோம், நம்ம தான் காட்டுக்கு பெரிய ஆள் அப்படி நடந்து போயினே இருக்குதான். போக இது துதி பாடினே இருக்குதுக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம வந்தோடனே ஜெய்பீம் ஜெய்பீம் ஜெய்பீம்னு, இந்த ஜெய்பீம் மேலே பற்று இருக்கணும், வாயில் பற்று இருக்கக்கூடாது, இதயத்துலேருந்து பற்று இருக்கணும். அப்போ இந்த யானை இன்னும் கொஞ்சம் திமிராக நடக்குதான். அடட, நம்ம ராஜாவாயிட்டோம், நம்ம ராஜாவாயிட்டோன்னு ஒரு பள்ளத்தில் போயிட்டு காலை வச்சுச்சான். காலை வச்ச உடனே அது சேத்துக்குழி உள்ளே போச்சு ஒரு கால். ஆனால் கால் உள்ளே போதும் இன்னொரு கால் வச்சு அதுவும் உள்ளே போயிடுச்சு. 2 காலம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடிக்கிற காலில் வந்து எகிரி குதிக்கலாம் அப்படின்னு வச்சா 4 காலம் உள்ளே போயிடுச்சான். சுற்றி ஓனாயெல்லாம் இருக்குதான். எப்படி சுத்தினா இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷமா. என்ன நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் பள்ளத்துல மாட்டின்னு இருக்கிறேன், எனக்கு தூக்கக்கூடாதா, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்ன அந்த ஓனாய்ங்க சொல்லிச்சான், ரொம்ப நாளாக எங்களுக்கு யானை கறி சாப்பிடணும்னு ஆசை, அதனால நீ இப்படி மாட்டிக்குவேன்னு எங்களுக்கும் தெரியும், அந்த திமிரில் வந்து மாட்டிக்கினேன், இப்போ உன்னை சாப்பிடணும்னு நாங்கள் எல்லாம் சுற்றி நின்றுக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்திய குடியரசு கட்சி. நம்ம எல்லாரும் சுற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுன்னு அவரையே சாப்பிட்றோம் நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறோம். இதை மாற்றி அமைக்கணும். இதை மாற்றி அமைச்சா மைனிங் வட்டாரம் மாறும் நம்மளால முடியும், மாற்றவும் முடியும் என்று கூறி கூடியிருக்கிற அனைத்து சார்பிலும் என் சார்பிலும் கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆசி எல்லாருக்கும் இருக்கணும். பகவான் புத்தனுடைய அருள் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் நண்பு கலந்த வணக்கம். ஜெய்பி. அனைத்து வட்டாரவாசிகளுக்கும் நமது ரிப்பப்ளிகன் பார்ட்டி இந்த ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து திருப்பி சென்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி திருப்பி இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். இது இப்போ ஆஃபீஸ் பார்க்குறதுல நம்ம பார்ட்டி அதே மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இன்னைக்கு சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நம்ம பார்ட்டியோட வரணும். அவரும் வந்துட்டு நம்ம பார்ட்டி சீனியர் லீடர்ஸோட கைடன்ஸ் எடுத்துட்டு நம்ம இந்த சாம்பியன் லீக் ஆகட்டும், நம்ம சாம்பியன் லீக் வந்து நம்மளுடைய கோட்டை. ஸோ இந்த கோட்டையை வந்து இன்றைக்கி நம்ம எப்படி போய் நிற்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அதை தூக்கி நிறுத்தணும்னா நம்மளுடைய ஒர்க் வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த பார்ட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு டெய்லி நம்ம மெம்பர்ஸ் இங்கே உட்காந்து ஒரு பிளான் பண்ணணும். சாம்பியன் லீக் வார்டு நம்பரில் என்னென்ன ஆயிருக்கு, நம்மளுடைய கேரண்டி ஓட்டி தான். நம்ம பார்ட்டியில் எந்த கேண்டிடேட் நிற்கிறாங்களோ அவங்களுடைய ஓட் எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய ஓட் எவ்வளோ இருக்குது, ஒரு கேண்டிடேட் ஒரு ஓட் வாங்கலாம். பார்ட்டி ஓட்டு இல்லை. நான் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி, என்னுடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஓட்டு எனக்கு வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். வராத ஓட்டு நம்ம பார்ட்டியில் இல்லாத அவங்களுடைய என்கரேஜ் பண்ணி நம்மளுடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய ஸ்டாண்டர்டை சொல்லி, டாக்டர் அம்பேத்கருடைய ஸ்டாண்டர்டை சொல்லி, அவருடைய லெவல் எங்கே இருக்குது, அவருடைய எஜுகேஷன் எங்கே இருக்குது. நம்ம வந்து டு பி ஆனஸ்ட், நான் வந்து ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணியிருந்தேன். 4.5 years கார்பரேஷன் பேங்க்கில் ஜாயின் ஆனேன். அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கே வந்துட்டு ஃபுல் ஜேடிஎஸ் பில். அங்கே கேஜிஎஃப்னு சொன்ன உடனே ஒரு 2 பேர் எனக்கு கேட்டாங்க, எஸ்ஆர் கான்ஸ்டிடன்சி, ராஜேந்திரன் கான்ஸ்டிடன்சி. அப்போ எனக்கு வந்து அங்கே வேலை போயிட்டு, ஸோ நம்ம வந்து இன்னைக்கு லூஸ் பண்ணிடணும். அதை நம்ம வெளியே போனால் தான் நம்மளுடைய அனுபவம் வந்து நமக்கு தெரியும். நம்ம கேஜிஎஃப்லேயே இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஒரே கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டியுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு தெரியல. நம்ம வெளியே போகும்போது நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம எங்கே நிற்கிறோம், நம்மளுடைய பவர் என்னான்னு அங்கே தான் தெரியும். ஸோ நம்மளே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லீடர் அங்கே அனுப்பிடுறது நம்ம வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாமே கேப்பபிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது, ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஏன்னா இல்லை, எஜுகேஷன் இல்லையா, ஸ்டாண்டர்ட் இல்லையா, ஸ்பீச் இல்லையா, பவர் இல்லையா, இவ்வளோ விஷயத்த நம்ம வச்சுக்கின்னு அவரை வந்துட்டு நம்ம ஐடில் வச்சுக்கணும். அவர்கிட்ட பவர் இல்லை, அவர்கிட்ட பேசுறதுக்கான பவர் நம்மளே பண்ணிடணும். நம்மளுக்கு எடுத்துகிட்டு வர அவர்கிட்ட பவர் நம்ம கொடுக்கல. இந்த வாட்டி
சார் சொல்லியிருக்காரு, முனிசிபாலிட்டியை நம்ம கவர் பண்ணியாச்சுன்னா கேஜிஎஃப்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன ஸ்டெப் வார்டு வைஸ் ஒரு வார்ட்லேயும் நம்மளுடைய கேரண்டி ஓட்டு எவ்வளோ இருக்குது, ஒருத்தர் ஒரு ஓட்டுக்கு ஒர்க் பண்ணணும். ஒரு ஓட்டு நம்மளுடைய பார்ட்டி கேண்டிடேட் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு நம்ம வாங்கலாம். ஸோ வாங்கி நம்ம வந்து ஒரு வார்ட்லேயும் வின் பண்ணி அவர் வந்துட்டு அங்கே ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் அவர் மூவ் பண்ணி அவர் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்மளுடைய கோரிக்கை. நம்ம யங்ஸ்டர்ஸு தயவுசெய்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, சீனியர்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஒர்க் பண்ணி இந்த டைம் ஜஸ்ட் ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவிக்கொண்டு நன்றி கூறிக்கொண்டு ஜெய்பீம். கௌதம் நகரை சேர்ந்த சைலேஷ் அவர்கள் தளபதி அவர்களுக்கு சால்வை அணிவித்து இயக்க அன்பர்களே, இந்த இடத்தில் உரையாற்றுவதிலே மிக பெருமை கொள்கிறேன். 1980ஆம் ஆண்டு அருமை சகோதரர் துரை ராஜேந்திரனும் அவரை சார்ந்த நண்பர்களும் இந்த அம்பேத்கர் கார்னரை உருவாக்கினார்கள். அது அப்படியே இருந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு அலுவலகம் அமைத்து ஆர்டி அலுவலகத்தை தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வந்த பின்னால் மறைந்த அருமை பெரியவர் முருகேசண்ணன் நாம் நினைக்கணும். அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த நினைவு பதாகையை எடுத்துட்டு இங்கே வந்து சாம்பியன் டவுன் கமிட்டியை அமைக்கணும்னு சொல்லி இந்த அலுவலகத்தை தளபதி அவர்களுடைய ஒத்துழைப்போடு அமைத்தார்கள். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பிஜிஎம்எல் ஏரியாவில் இந்த மாதிரி இடத்துல ஒரு கட்டடம் கட்டணும்னா தடுக்கிறதுக்கு பிஜிஎம்எல் நிர்வாகம் வரும். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பலம் தளபதி ராஜேந்திரன் அவர்கள் தலைமையிலே ஒரு பணியை நாம் செய்கிறோம்னா அங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாது, அதற்கான தடையும் வராது. இந்த 32 அலுவலகங்களிலும் 32 துறைகளும் இன்றைக்கு தோல்வியை சந்தித்து 18 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைய வரையிலும் 32 துறைகளும் தளபதி அவர்களுக்கு பார்த்து அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய நேர்மை, அவருடைய ஆற்றல், அவருடைய படிப்பு. அதனால்தான் அத்தனை துறைகளும் தளபதி அவர்களுக்கு முதன்மை மரியாதை செலுத்துகிறார். யாருன்னா சட்டமன்ற உறுப்பினராகட்டும், எம்பியாக இருக்கட்டும், ஆனால் தளபதி ராஜேந்திரனுக்காக இருக்கின்ற அந்த முதல் மரியாதை என்பது நமக்கு கிடைக்கிற கௌரவம். நாம் தான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம். தளபதி அவர்கள் எம்மிஞ்சும் கொஞ்சம் கூட தன்னுடைய வலிமையை இழந்தவர் இல்லை என்பதை கூறிக்கொண்டு இந்த ரெனோவேஷன் செய்திருக்கிற இந்த கமிட்டியாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெறுகின்ற இந்திய கண்கண்ட தேவன் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கின இந்த நாளில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய லட்சிய வீரர்களே, கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்று இன்று வரை இந்திய குடியரசுக் கட்சியை வழிநடத்தி செல்கின்ற மாண்புமிகு, மதிப்புமிகு, உயர்மிகு, திருமிகு தளபதி எஸ் ராஜேந்தர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற டவுன் கமிட்டியை சார்ந்த நிர்வாகிகள் ஜெயக்குமார், ஸ்ரீதர், ராஜா, பன்னீர்செல்வம் இவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக பல சிரமத்துக்கு மத்தியில் இந்த டாக்டர் வந்த இடம், இந்த டவுன் கமிட்டியை சிறப்பாக உருவாக்கணுன்றதுனால இந்த இடத்த ரொம்ப கோயில் மாதிரி உருவாக்கி இருக்காங்க. ஆகவே அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் மேலும் இந்திய குடியரசுக் கட்சியுடைய தொண்டர்கள், இளைஞர்கள் எல்லாமே இன்னைக்கு மாற்றம் ஆகிட்டுருக்குது. இந்த மாற்றம் முன்னேற்றமாக நிச்சயமாக அமையும். தளபதி எஸ் ராஜேந்தர் மேலே பற்றும் பாசமாக நிறையா உருவாக்கிட்டுக்குது. தங்க வயலில் மக்கள் மத்தியில் ஒரு 2 முறை வரவேற்பு கொடுத்தீங்க. அவர் செய்யாத சாதனை எதுவுமே இல்லை. இருந்தாலும்
அவர் தோல்வி போகல, தோல்வியை கொடுத்தீங்க அது நமக்கு தான் நஷ்டம். இனிமேல் எதிர்காலம் பல காலத்தில் தளபதி ராஜேந்திரன் அவர்களுடைய தலைமையில் இந்திய குடியரசுக் கட்சி வளமாகவும் வீரமாகவும் வெற்றி நடைபெறும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்வீடு. இந்த சங்கத்தை ரெனோவேஷன் புதுப்பித்த கமிட்டியார் அவர்கள் தளபதி அவர்களுக்கு மாலை சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். அதே போல் டவுன் கமிட்டி பொருளாளர் அதே மாதிரி பொருளாளர் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிக்கிறார். ராஜா அவர்கள் பௌத்த சங்க பொருளாளர் அவர்கள் கௌரவிக்கிறார். அடுத்தபடியாக எல் பிளாக் ரிபப்ளிகன் பார்ட்டி யூத் நிர்வாகிகள் தளபதி அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கிறார். எல் பிளாக்